குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிக்கே இருக்கிறான். பேசாம உட்கார முடியலையா உனக்கு? சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாரேன். அம்மா கொஞ்ச நேரம் பேசாம இருங்கம்மா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் சந்தோஷம் திரும்பி கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏன் இவ்வளோ நாள் உன் சந்தோஷம் எங்கே போச்சான்? பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி கிடந்துச்சா? டேய் ரொம்ப பல்ல காட்டாதடா. வர்ற போறவங்க அந்த மாதிரி வாசலியே காவ காத்துக்கிட்டு நிக்கிறேனா புரிய வேண்டாமா? அதை தாண்டா நானும் அப்பதை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாருடா வர்றா வீட்டுக்கு? சொல்லி தொலைவு மாட்டேன்றீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். வந்தாச்சு வந்தாச்சு. வந்தாச்சா? யாருடா அது? ஓவரா பில்டப் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரா? இவர் எதுக்கு இப்ப இங்க வந்தாரு? நண்பா. டேய் நண்பா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. இப்பதான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சா உனக்கு? உன்னை பார்க்கணும்லாம் எனக்கு தோணல. உன் பையன் ரவிய பார்க்கணுன்றதுக்காக வந்தேன். அவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னதே. இப்ப புரிஞ்சு போச்சு எனக்கு ரவியோட பிளான் என்னன்னு. டேய் சேகரு, இங்க ஒருத்தி இருக்கே, மறந்துட்டியா? அம்மா உங்களை எப்படி நான் மறப்பேன்? எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? வயசானாலும் உங்க அழகு இன்னும் உங்களை விட்டு போக வேணாங்குதே. ஐயோ, இதுக்கு தாண்டா நீ வரணுங்கிறது. நீ ஒருத்தன் தாண்டா என்னை இன்னும் அழகு அழகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அதான் நான் தான் வந்துட்டேல, இதுக்கப்புறம் டெய்லி சொல்றேன். அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விக்கி. நீ எப்படி இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா அங்கிள், நீங்க தான் கல்யாணத்துக்கு வரல. ஆட உங்க கதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கங்கடா. ஃபர்ஸ்ட் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிறேன். டேய் ஏண்டா, பேசிக்கிட்டு தானே இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். சரி, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அடச்சை, இவ போன்ல ஒண்ணுமே இல்ல, எல்லாம் சாமி போட்டோவா வச்சிருக்கா இந்த ராதா. இதெல்லாம் ஒரு போனா? முதல்ல இதை தூக்கி போட்டு ஐபோனா வாங்கணும். என்ன வெளியே ஒரே சத்தமா இருக்கு? இந்த அளவுக்கு இருக்காதே. என்னன்னு போய் பார்ப்போம். வீட்டுல எல்லாரும் நல்லா. ஏய், அது ராதா தானே? இந்த ட்விஸ்ட்டை நீ எதிர்பார்த்துருக்க மாட்டேல. உங்க அப்பாவை நீயே பார்க்குற. இப்போ என்ன பண்றேன்னு நானும் பார்க்குறேன். ஆமாடா ஆமா, ராதா தான் அது, ரவியோட பொண்டாட்டி. ஓ, பார்க்க நல்லா அழகா இருக்கமா, லட்சணமா இருக்க. வாங்க அப்பா. அப்பா இல்லம்மா, அவன் உனக்கு மாமா முறை வேணும். மாமனாரு, மாமானே கூப்பிடு. இதுல என்ன இருக்கு? பரவாயில்ல இருக்கட்டும். நீ உன் இஷ்டம் போல அப்பானே கூப்பிடுமா. நீ அப்பான்னு கூப்பிடும் பொழுது என் பொண்ணு கூப்பிடுற மாதிரியே இருக்கு. சரிங்கப்பா. என்னடா என்னாச்சு? திடீர்னு அந்த பொண்ணு போயிருச்சு. அந்த பொண்ணு அப்படிதான்டா, மரியாதை கேட்டது. அடே என்ன பேசிக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட நம்ம வீட்டு மருமகளை இப்படியா பேசுறது? விடுங்கம்மா, அவனை பத்தி தான் தெரியும்ல, நான் பாத்துக்கிறேன். டேய் உன்கிட்ட நிறைய பேசணும், வாடா. நான் உன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உன் புள்ள கிட்ட தான் பேசணும். எங்க அவன்? என்ன வர சொல்லிட்டு அவனை ஆளக்கானான். அப்பா, ரவி ஆஃபீஸில் இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். ஓ அப்படியா? சரிடா, நான் அதுக்கப்புறம் அவனை வந்து பாத்துக்கிறேன். சரி சரி, நீ வாடா. ஃபாரின்ல இருந்து எனக்கு என்ன கொண்டு வந்த? ஆமா ஆமா, எனக்கு என்னடா கொண்டு வந்த? எல்லாருக்கும் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? சரி சரி, சீக்கிரம் கொடு. ரவி, உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நிலா யாருக்கு அடங்குவான்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். நீலாவோட அப்பாவை இங்கே வர வைக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு.
நடக்க போகிறது என்னவோ நல்லபடியாக நடக்கணும். அப்பா, ஐ மிஸ் யூ பா. எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. ஆனா நீங்க இப்போ இந்தியாக்கு, அதுவும் ரவி வீட்டுக்கு எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க? அப்பா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இங்க இருக்க போற கொஞ்ச நாள்ல உங்க கூடயே நானும் சந்தோஷமா இருக்க போறேன்ப்பா. ஐ மிஸ் யூ பா. ஐ மிஸ் யூ. கடைசியா உங்க கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா அது கூட நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கல. என் மேல எந்த கோபமும் உங்களுக்கு இல்ல. மூஞ்சி அப்படி தூக்கி வச்சுக்கிட்டா இங்க ஒண்ணு நடக்க போறது இல்ல. நான் சொல்றது கேளு நிலா. உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதை விட்டுட்டு நீ ரவியவே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ரவிக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அத புரிஞ்சுக்கோ. இல்ல டாடி, ரவிக்கு கல்யாணம் ஆனாலும் ஆகலைனாலும் அவன் எனக்கு வேணும். நான் அவன்கிட்ட போறேன். பைத்தியமா நீ சின்ன வயசுல இருந்து செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். என்னோட தப்பு தான். அப்படியே ஒண்ணு வச்சேன்னா தெரியும். அம்மா இல்லாத பிள்ளைன்னு உன்னை ரொம்ப பாசமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு அது ரொம்ப தப்புன்னு புரியுது. நான் சொல்றது கேளு நிலா. உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா? என்னோட ஒரே வாரிசு நீ. இவ்வளவு பெரிய சொத்துக்கு நீதான் வாரிசு. இதெல்லாம் உனக்கு தான். அதை விட்டுட்டு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ரவி கூட போறேன்னு இந்தியா கிளம்புனா என்ன அர்த்தம்? நான் ரவி அந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு அர்த்தம்ப்பா. நிலா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நீ மட்டும் லவ் பண்ணா பத்தாது. ரவியும் உன்னை லவ் பண்ணணும். ஏற்கனவே நீ ரவி வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை பண்ணிட்ட. அந்த பொண்ணை கடத்தி வச்சு இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ட. வேணாமா? போதும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் வேண்டாம். நீ ரொம்ப நல்ல பொண்ணா தானே இருந்த. இப்ப ஏன் இப்படி முழுசா மாறி இருக்க? நிலா, என்னோட பொண்ணு நிலாவா நீ வேணும். அப்பாவை விட்டுட்டு போறியா? சொல்லுமா, சொல்லு. என்னை விட்டுட்டு நீ போறியா? உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா? இல்ல டாடி, எதை பத்தி யோசிக்கிற மனநிலைமையில நான் இல்ல. எனக்கு ரவி வேணும். நான் போறேன். என்னை தேடாதீங்க. என்னை பார்க்க வராதீங்க. எனக்கு ரவி தான் வேணும். நிலா, நிலா, நிலா நில்லுமா. அப்பாவை விட்டுட்டு போறியா? நிலா, நீ பண்றது ரொம்ப தப்பு. ரொம்ப ரொம்ப தப்பு. நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்ன மன்னிச்சிருங்கப்பா. அன்னைக்கு நான் உங்ககிட்ட அவ்வளவு கோவமா பேசிட்டு வந்திருக்க கூடாது. இருந்தாலும் எனக்கு ரவி வேணும். ரவி வேணும். அதனாலதான் உங்ககிட்ட நான் அன்னைக்கு ரொம்ப கோவமா பேசிட்டு வெளியே வந்தேன். கண்டிப்பா சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. ஐ மிஸ் யூ. நம்ம அமைதியாவே இருந்தா வேலைக்கு ஆகாது. முதல்ல இங்கிருந்து தப்பிச்சாகணும். ஃபர்ஸ்ட் இந்த ரோபோட்ஸுங்களோட சார்ஜ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிடணும். அப்பதான் அவங்களுக்கு சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆவாங்க. நம்ம ஈஸியா தப்பிக்கலாம். எடுத்தாச்சு. அவங்க கண்ணில் படாத மாதிரி எங்கேயாவது மறைச்சு வச்சிருவோம். எப்படி இருக்க ரவி? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என் பொண்ணு என் கூட இல்லாம நான் எப்படி நல்லா இருப்பேன்? என் பொண்ணு கடைசியா என்கிட்ட பேசிட்டு போனது, நான் ரவிக்கு பார்க்க போறேன், ரவி எனக்கு வேணும், நான் ரவி கூட போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போனான். ஆனா அதுக்கப்புறம் அவளை பத்தி எந்த தகவலுமே இல்லை. நானும் தேடாத இடம் இல்லை. அதுக்கப்புறம் தான் உன்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. என் பொண்ணு இந்த ஒரு தப்பை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரவி. நீ ஃபோன்ல நீலா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ராதா மாதிரி உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு சொல்லும் பொழுது என் நெஞ்சே வெடிச்சு போச்சு. ஆமாம் அங்கிள், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் ராதாவை எங்கேயோ கடத்தி வச்சிருக்கா. திரும்பவும் என் ராதாவை கடத்திட்டா. இப்போ என் ராதா எங்கே இருக்கா? உயிரோடு இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை வர வச்சேன். உங்களுக்கு ஏதாச்சும்
ஏதாச்சும் உங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமா? கண்டிப்பா ரவி, கண்டிப்பா. என் பொண்ணு திரும்பவும் என்கிட்ட வரணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ போலீஸ்க்கு போகாம என் பொண்ணை பத்தி என்கிட்ட நீ சொன்னது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க? என்னதான் இருந்தாலும் நிலா ஒரு காலத்தில் எங்களோட கிளாஸ்மேட், காலேஜ் மேட். அவள் ரொம்ப நல்ல படிப்பா, ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்தா. என்னால் தானே இந்த மாதிரிலாம் மாறினா. நான் அவளுக்கு கிடைக்கலேன்னு ஒரு ஒரு வருத்தம் கூட அவளுக்கு சொல்லலாம். அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவளை போய் நான் எப்படி போலீஸ்கிட்டலாம் மாட்டி விடுவேன்? ரொம்ப தேங்க்ஸ் ரவி. நீ நீ ரொம்ப நல்லவனா இருக்க. கண்டிப்பா ராதா கொடுத்து வச்சவ. நான் ஊர்ல இருந்து வரும்பொழுது எப்பவுமே எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போவோம். ஆனா இந்த வாட்டி நான் போகும்பொழுது அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல உள்ள கூட யாரோ பூட்டி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்ல ராதாவை அங்கதான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படி சொல்கிறீங்க? உங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இந்தியாவில் அது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கு. ஆமா, அங்கதான். நான் இந்தியாவுக்கு வந்தேன்னா எப்பவுமே அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். ரொம்ப வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் நான் அங்கே தான் போனேன். பட் ஆனால் உள்ளுக்கூடி லாக் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே. அப்போ தான் எனக்கு ஒரு டவுட் வந்தது. எனிதிங் மை கெஸ்ஸிங், ராதாவை அங்கே வச்சிருக்கலாம். நீங்கள் வேணா ஒரு வாட்டி அங்கே போய் பார்த்துட்டு வாங்களேன். கண்டிப்பாக அங்கிள், கண்டிப்பாக. ரொம்ப தேங்க்யூ. எங்கே இருக்கான்னு தெரியாமலே இருந்தேன். இப்போ ஒரு க்ளூ கிடச்சிருக்கு உங்களால். ரொம்ப தேங்க்யூ. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் பொண்ணை மறுபடியும் பார்ப்பேன்னு. ஆனால் என்ன, நிலாவை பார்க்காம ராதாவோட முகமாக பார்க்குறேன், அவ்வளோதான். இருந்தாலும் பரவாயில்ல. என் பொண்ணை எப்படியாவது என்கிட்ட மீட்டு கொடுத்துரு ரவி. அவள் மாறணும், திரும்பி மாறணும், என்கிட்ட என் பொண்ணா வரணும். அதுதான் என்னோட ஆசை. இங்கேருந்து நான் போகும்பொழுது நிலாவை கூட்டிகிட்டு தான் போவேன். கண்டிப்பாக அங்கிள், கண்டிப்பாக. நீங்கள் கவலைப்படாதீங்க. நிலாவை பத்திரமா உங்ககிட்ட உங்கள் பொண்ணை ஒப்படைக்க வேண்டியது என்னோட கடமை. அங்கிள், டக்குன்னு திரும்பி பார்க்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி தான் நிலா இருக்கா. வேற ஏதாச்சும் பேசுங்க. நம்ம பிளான் பற்றி அவளுக்கு தெரியக்கூடாது. ஓஹோ, சரிங்க ரவி. அப்புறம் ரவி, பிஸ்னஸ் விஷயம்லாம் எப்படி போகுது? ரொம்ப நல்லாவே போகுது அங்கிள். நீங்கள் திடீர்னு இந்தியா வந்திருக்கீங்களே, அந்தளவுக்கு நீங்கள் இந்தியா வரமாட்டீங்களே, என்ன விஷயம்? வேற ஒன்றும் இல்லைப்பா. வீட்டில் தனியாகவே இருக்கேன். யாருமே இல்லாத அனாதை மாதிரி. அதான் இங்கே வந்து என் நண்பனை பார்க்கலான்னு வந்தேன், அவ்வளோதான். அனாதை இல்லைப்பா நீங்கள். உங்கள் பொண்ணு உங்களுக்கு நான் இருக்கேன். என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க? உங்கள் கூட தான் நிலா இருக்காளே, நீங்கள் ஏன் அனாதைன்னு சொல்கிறீங்க? நாங்களாம் இருக்கோம்ல, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அங்கிள்? ஒரே ஒரு பொண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? அவள் என் கூட இல்லை. ஆனால் அவள் அடிக்கடி எனக்கு ஒரு சாலட் பண்ணி கொடுப்பா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அதை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா அங்கிள், உங்கள் பொண்ணு எப்படி தெரியாதனமா பின்னாடி வந்து என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு போகிறானு. அவ என்னை பார்க்கறதுக்காக தான் வந்தா. இப்போ பாரு ரவி, சாலட்டோட வருவா பாருங்க. அப்படியா? ஆமாம், நீங்கள் வேணா பாருங்களேன். எனக்கு அதை பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை. நான் போய் என்னோட ராதாவை தேடுறேன். ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் போங்க, நான் இங்கே இவளை பார்த்துக்கிறேன். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். என்ன அப்பதை பிடிச்சி ஏதோ தேடுற மாதிரி இருக்கு? ஆமாம், எங்களோட சார்ஜரை காணா. எப்போ வைக்கிற இடத்துல தான் வைப்போம். ஆனால் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. மறந்தாட்டில் எங்கேயாவது வச்சுட்டேனா? இப்போல்லாம் ரோபோட்ஸுகள் கூட மறதி வருமா என்ன? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். எங்கேயாவது வச்சுருப்பேன். நான் போய் தேடி பார்க்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சார்ஜர் போடலைன்னா என்னோட சார்ஜர் ஆஃப் ஆயிரும் போல இருக்கு. அப்புறம் உனக்கு யாரை சமைச்சு தருவா? நீங்கள் யாரும் பார்த்தியா என்னோட சார்ஜரை? இல்லையே, நான் எங்கேயும் பார்க்கலையே. நான் இந்த ரூமை விட்டு எங்கே வரேன்? ஓ ஆமாம்ல, நீ எங்கே வெளியில் வர? இந்த ரூம்குள்ளேயே தானே அடைஞ்சு கிடக்க. என்னாச்சு? வாமிட் வருது. ஐய, இவளுக்கு வர வேலையே இல்லை. எப்போ பாரு ஒன்று அழுதுக்கே இருக்கா, இல்லைன்னா வாந்தி எடுத்துக்கே இருக்கா. என்னாச்சு இவளுக்கு? இப்போ ஒரு 2 நாளா வாமிட் பண்ணிட்டே இருக்கா. ஒருவேளை நாம சமைச்சு கொடுக்கறது தான் வயிற்றுக்கு செட் ஆகலையோ? ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றாச்சுன்னா என்ன பண்ணுறது?
பேசாம நம்ம பாஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இவ எப்ப பாரு வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு. ம், அதுதான் நல்லது. ஃபர்ஸ்ட் நம்ம போய் நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு கொடுப்போம். சார்ஜர் வேற எங்க வச்சேன்னு தெரியலையே. கடவுளே, இவன் கண்ணுக்கு சார்ஜர் தெரியக்கூடாது. மறைச்சுதான் வச்சிருக்கேன், இருந்தாலும் தெரியக்கூடாது. ஏன்டா குலதெய்வ கோயிலுக்கு வாங்கடானா ஒருத்தனும் வரமாட்டேன்றீங்க. பொம்மை நட்டிங்க நாங்கள் மட்டும் எப்படிடா போகிறது? போயிட்டு வா பாட்டி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அத்தை, அவன் தான் சொல்கிறான்ல, நம்ம போயிட்டு வரலாம். இவனுங்க வராமல் இருக்கிறதுனால நம்ம கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது அத்தை. வீட்டில் பல பிரச்சனை, அதெல்லாம் சரியாகணும்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாதான். வாங்கத்தை, நம்ம போயிட்டு வரலாம். டே ரவி, நாங்கள் இன்னைக்கு போயிட்டு காலையில் தான் வருவோம், இல்லைன்னா நாளைக்கு சாயங்காலம் வந்துடுவோம். அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. ராதாவை கூப்பிட்டோம், அவள் வரலன்னு சொல்லிட்டா. சரி, நாங்கள் போயிட்டு வரேன்டா. ஆமாண்டா, வீட்டில் ஒரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, மனஸ்தாபம் எல்லாம் சரியாகணும்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றதான் சரி. நாங்கள் போயிட்டு வாரோம், பார்த்து பத்திரமா இருங்க. கடையில் கண்டதை கலதையும் வாங்கி சாப்பிடாம வீட்டில் போய் செஞ்சு சாப்பிடுங்க. ம், செஞ்சு தானே சாப்பிட்ணும், சாப்பிட்றலாம். அட போடா, எப்போ பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டு. போயிட்டு வாங்கம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கூட டிரைவர் வராங்கல்ல? ம், டிரைவர் வரான், அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலைக்காரர் வராரு. அப்புறம் உங்கள் அப்பாவும் வரதா சொன்னார், ஆனால் வராரா என்னன்னு தெரியல. வந்தாருன்னா அவரையும் கூட்டிகிட்டு போகணும். சரிங்கம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லாமே மாறி இருக்கும்மா. ரவியத்தா, என்ன சொல்கிறீங்க? நிஜமாவா? இந்த வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமா அப்போ? ஆமாம் விஜி, நீ கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே நீ நினச்சது எல்லாமே இருக்கும். அப்படியா? அப்போ ம், கண்டிப்பாக நீ நினைக்கிறது தான். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க ரவியத்தா. சரிடா, நாங்கள் போயிட்டு வரோம். ம், சரிம்மா. நண்பா, என்ன சொல்ற? எங்க சார்ஜ் ஒயர? அதான் நண்பா, எனக்கும் தெரியல, எங்க வச்சேன்னு தெரியல. இப்போ என்னோட பேட்டரி லோ ஆயிட்டே இருக்கு. நண்பா, எனக்கு ஆல்ரெடி லோ ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது. ஏதாவது பண்ணு நண்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேட்டரி ஆஃப் ஆனாலும் நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். வீடு பூட்டி தானே இருக்கு, அதனால அவள் தப்பிக்கலாம் மாட்டா. அதுக்கப்புறம் பாஸும் வந்துடுவாங்க, அவங்க வந்ததும் நம்மளை பார்த்துப்பாங்க. ஏற்கனவே சொன்னேன் இந்த பாஸ் கிட்ட, ஒரு 2-3 சார்ஜை வாங்கி போடுங்க, இல்லை எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கி எங்களுக்கு போடுங்கன்னு. எங்கே கேட்டாங்க? இப்போ எங்கன்னு தெரியல. ஐயோ, குறைஞ்சிக்கிட்டே வருது நண்பா. நண்பா, நண்பா. ரொம்ப நேரமாச்சு, இவங்க அப்படியே அசையவே இல்லை. பேட்டரி ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இவங்களால எந்திரிக்க முடியாது. இதான் சரியான நேரம், நம்ம தப்பிச்சிடணும். இருந்தாலும் இவங்க 2 பேரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. சாரி, நான் போயிட்டு வரேன்.